வெல்கம் டு மைத்திலி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு பன்னீர் புர்ஜி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்பவுமே பன்னீரில் மசாலா பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் தாளிக்கிறதுக்கு சீரகம் மட்டும் போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடும்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும், தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு, தக்காளியுமே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நடந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டால் கூட அதோட பச்சைத்தன்மை முழுமையாக போகாத மாதிரி இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நான் 200 கிராம் பன்னீர் நல்லா காய் சீவிர சீவரில் போட்டு சீவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கையால் மசிச்சுட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி பாருங்க கரெக்டான அளவு, இந்த 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த பன்னீருக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கிரேவி கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். அதை கையால் அந்த மாதிரி நல்லா அப்படியே பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின புதினா சேர்த்துருக்கேன். இந்த புதினாவுக்கு பதிலாக நீங்கள் மல்லி இலை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும் போது வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் மல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க போதும். இப்போ பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷமாக கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைதிலி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.